ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, இதோட டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஷேர் வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து போய் வாங்க முடியாது, அதுக்கு சம் புரோக்கர்ஸ் மூலிமா தான் போய் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம அந்த புரோக்கர்ஸ்கிட்ட நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அதுதான் டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி பத்திர வடிவில் தான் இருக்கும், அதாவது நமக்கு சர்டிஃபிகேட் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம புரோக்கர்ஸ்கிட்ட முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய சிரமங்கள் இருந்தனால இப்போ தொழில்நுட்பமும் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரனால இதை ஃபுல்லாக எலக்ட்ரானிக் மோடாக மாற்றிட்டாங்க. 1996 இருந்து இந்த சர்டிஃபிகேட் வடிவில் இருக்க எல்லாமே இப்போ வந்து எலக்ட்ரானிக் மோடாக மாற்றிட்டாங்க. இதை தான் வந்து டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து 2 அமைப்பு வந்து இருக்குது, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு சொல்லிட்டு 2 அமைப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலிமா வாங்குகிற ஷேர் எல்லாமே இவங்கக்கிட்ட தான் வந்து இருக்கும். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி உங்களோட மணிலாம் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதோட டீட்டெயில் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ மணி போட்டிருக்கோம், எவ்வளோ மணி வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்லேயும் நம்ம எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஷேர் செல் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளோ ப்ரோக்ரேஷ் டீட்டெயில்ஸ், இதுதான் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்லேயே கூட ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து ஐசிஐசியில், ஹெச்டிஎஃப்சி, கோடக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கில் கூட வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை நான் வேறு புரோக்கர்ஸ்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜ் வாங்குகிற புரோக்கர்ஸ்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வேறு புரோக்கர்ஸ்கிட்ட வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர்கான் இந்த மாதிரி நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கிற டிமேட் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அக்கௌண்ட்டாக ஆரம்பித்து கொடுப்பாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலிமா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிற பை அண்ட் செல் ஷேரோட வந்து டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு டிபி ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கீங்க, விற்றுருக்கீங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கண்டிப்பாக 3 டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், இந்த 3 வந்து உங்களுக்கு மெயினாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டே நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்து ஃபில் பண்ணிட்டு அதோட சிக்னேச்சரோடு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி இதோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோட ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 7 days ஆகும். இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு நாள்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஆன்லைன் மூலிமாவே இப்போ வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே வந்துருச்சு. இப்போ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு லோயர் ரிஸ்க், நீங்கள் முன்னாடி தான் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், இதில் நிறைய திருட்டு போகும், அதில் நிறையா ஃபோர்ஜரி நடக்கிற மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். இதில் நிறைய உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரியே வந்து நீங்கள் ஒரே ஒரு ஷேர் கூட வந்து நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஈக்விட்டி ஷேரும் வந்து வாங்கிக்கலாம். எஃப்என்டோலையும் நீங்கள் வந்து ஷேர் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்கிற மாதிரி அந்த ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலிமாவே வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்தியாவில் இருக்க டாப் 10 ஸ்டாக் புரோக்கர்ஸோட லிஸ்ட் வந்து சொல்ல போகிறேன். ஜீரோதா, ஐசிஐசிஐ டைரக்ட், ஏஞ்சல் புரோக்கிங், கோடக் செக்யூரிட்டிஸ், ஷேர்கான், ஈடல்வைஸ், ஐஐஎஃப்எல், மோடிலால் அஸ்வால், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், 5 பைசா. இது வந்து இந்தியாவில் இருக்க டாப் 10 வந்து ஷேர் புரோக்கர்ஸோட லிஸ்ட்டு. இதில் ஜீரோதா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கம்மியான ப்ரோக்கரேஜ் தான் வந்து வாங்குகிறாங்க.
ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவங்க 20 ருபீஸ் மட்டும்தான் பே பண்ணுறாங்க. நீங்கள் ஒருவேளை ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.